புகைப்பிடிக்காதவங்களை ஒப்பிடுறப்ப புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கு நீரிழிவு நோய் வரதுக்கு 45% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு புகைப்பழக்கம் உடல் ரீதியா பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். புகைப்பிடிக்காதவங்களை ஒப்பிடுறப்ப புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் வரதுக்கு 45% வாய்ப்பு இருக்கு. புகைப்பழக்கம் இருக்கவங்க வயிற்றுல கொழுப்பு குறிப்பா ஆண்களுக்கு அதிகமாக சேரும். அதனால இயற்கையான இன்சுலின் சுரப்பு குறையும். பெண்கள் கர்ப்ப காலத்திலையும் பேறுகாலத்துக்கு பிறகும் நிக்கோட்டின் உடம்புல செய்யறதுனால பி செல் குறைபாடும் நீரிழிவும் ஏற்படுது. இந்தியா மாதிரி வளரக்கூடிய நாடுகள்ல 50-60% பேர் புகைப்பிடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. புகையிலை நிறுவனங்கள் தொடர்ந்து தீவிரமா விளம்பரங்களை வெளியிட வரைக்கும் இந்தியாவில் புகைப்பிடிக்கிறவங்க குறையவே போறது இல்லை. உலகத்திலே இந்தியா தான் புகையிலை பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்துறதுலையும் 2வது இடத்துல இருக்கு. 40% பேர் இந்தியாவில் பீடி புகைக்கிறாங்க. பீடி புகைக்கக்கூடிய ஒரு நீரிழிவு நோயாளியுடைய இதயம், தமனி, இதனுடைய ஆரோக்கியம் மற்ற புகைப்பிடிக்கிறவங்களை விட 2 மடங்கு அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. நீரிழிவு பாதிப்புக்கு உள்ளானவங்க, நீரிழிவு நோயை தடுக்க நினைக்கிறவங்க 2 பேருமே புகைப்பிடிக்கிறத கைவிடணும், குறைக்கிறதுக்கும் முயலணும். புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபர் தாமாவே முன்வந்து புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதே முதல் முயற்சியாக இருக்கும். நீரிழிவு சத்தமே இல்லாம கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா கண்கள், சிறுநீரகம், பாதம், நரம்புகளை அதை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது. எதிர்பாராத விதமா பல நீரிழிவு நோயாளிகள் இந்த பிரச்சனையை அவங்கள தாக்க ஆரம்பிச்ச உடனே தான் அந்த நோயை கண்டுபிடிக்கிறாங்க. நீரிழிவு நோயை மோசமான மேலாண்மை செய்யறதுனால எதிர்காலத்துல சந்திக்க போகக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கலாம். கட்டுப்படுத்தப்படாத இரத்த சர்க்கரை கண்களுடைய உடல் படலத்தை, குறிப்பா விழித்திரைய பாதிக்கும். இந்த நிலைக்கு டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு பேர். டயாபெட்டிக் ரெட்டினோபதியோடைய ஆரம்ப நிலைகள்ல எந்த நோய் அறிகுறியுமே தெரியாது. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்களுடைய கண்களை பரிசோதிக்கிறது அவசியம். உடல் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகளுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படுத்துறது டயாபெட்டிக் நியூரோபதி. இது காரணமா கை, பாதங்களை மரத்து போகிறது, இல்ல ஜிவு உணர்வு இதெல்லாம் இருக்கும். கால்கள் இருந்து நமக்கு தெரியாம செருப்பு நழுவி போனா, இல்ல பாலுணர்வு படிப்படியா குறையிறது, இந்த மாதிரி இதனுடைய பொதுவான அறிகுறிகளா இருக்கு. மோசமான நியூரோபதி பாதங்களுக்கு இரத்த ஓட்டத்தை குறைச்சு உயிருக்கு ஒளி வைக்கும்.